Hey friends, நீங்க எல்லாரும் கேட்ட OnePlus ஓட 43 inch TV வாங்கியாச்சு. இதோட unboxing and detailed review தான் பார்க்க போறோம். ஒரு வாரம் 10 நாள் யூஸ் பண்ணிட்டு டீடைலா ரிவ்யூ சொல்றேன். இப்போ இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கற ஒரு unboxing ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ இதோட unboxing பார்க்கலாம். டிவி வாங்குனீங்க அப்படினா இந்த மாதிரி காப்பி கலர் பொட்டில OnePlus TV, Android TV, Google Assistant சப்போர்ட் இருக்கு அப்படிலாம் போட்டுருப்பாங்க. Dolby Atmos சப்போர்ட் இருக்கு அப்படினு இருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா YouTube இருக்கு, Netflix இருக்கு, Prime இருக்கு, HDMI சப்போர்ட் இருக்கு அப்படின்றது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சைட் பாத்தீங்க அப்படினா never settle அப்படிங்கற OnePlus ஓட டாக்லைன் போட்டுருக்காங்க. அங்க இந்த டிவியோட ஸ்டார் ரேட்டிங் வந்து போட்டுருக்காங்க. இது என்னன்றதை டீடைலா உள்ளர பேசலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். சோ பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா மேலவே பாத்தீங்கன்னா டேபிள் மவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்கு. இதுக்கடுத்து ஒரு பெரிய கவர் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல எல்லா ப்ராடக்ட் இருக்க மாதிரி இதுலயும் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிவிக்கான ரிமோட் இருக்கு. இந்த ரிமோட் பாத்தீங்க அப்படின்னா OnePlus ஓட 32 inch டிவி இருக்குல்ல, அதுக்கு பார்த்தா அதே ரிமோட் மாதிரி தான் இருக்கு. எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, OnePlus 32 inch டிவில இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இந்த ரிமோட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 பேட்டரி உள்ளவே கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக வாங்க தேவையில்ல. அதுக்கப்புறம் டேபிள் மவுண்ட் பண்றதுக்கான இந்த ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளே பண்ணிக்கலாம், இருந்தாலும் இன்ஸ்டாலேஷனுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ இதான் OnePlus ஓட 43 inch Y1 அப்படின்ற மாடல் டிவி. ஃபர்ஸ்ட் இதை அந்த டேபிள் மவுண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க பார்த்த இந்த அன்பாக்சிங் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணது. இந்த ஒரு மாசமா இந்த OnePlus ஓட 43 inch Y1 டிவியை நான் யூஸ் பண்ண வர என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு டீடைல்டான ரிவ்யூவா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமா முதல்ல நான் சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா, டிவி வந்தோடனே இன்கேஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வருவாங்க, அது வரையும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா மேபி டிவி டேமேஜ் ஆனாலும் இல்லை ஷிப்பிங்ல உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியே எடுக்கிறப்ப ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. அதுல ஒரு பஞ்சாயத்து வரும். அதனால யாரும் பாக்ஸ் ஓப்பன் பண்ண வேணாம். இன்ஸ்டாலேஷனுக்கு 2வது நாளே கால் பண்றாங்க, அவங்கள வர சொல்லி கரெக்டா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிவியை நீங்க தொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தொட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பஞ்சாயத்து ஆகும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா நான் வீடியோ பண்ணோம் அப்படின்றதுக்காக ஓன் ரிஸ்க்ல இது எப்படி அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்டாலேஷன் நானே பண்ணிட்டேன். இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், மறந்துடாதீங்க. ரெண்டாவது, அந்த டிவி பற்றி சிம்பிளாக நம்ம ஸ்டைலில் ஒரு சின்ன ரிவ்யூவாக சொல்லணும் அப்படின்னா, பட்ஜெட்டுக்குள்ள ஒரு செம்ம பிக்சர் கிளாரிட்டியில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே சூட் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மாதிரியே இவங்களும் 43 inch ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் தான் பேனல் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே காமா இன்ஜின் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் DCI-P3 லெவல் பார்த்தோம்னா 93% கொடுத்துருக்காங்களாம். இதனால நம்ம பார்க்குற வீடியோவில் இருக்க அந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி அந்த டைனமிக் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாமே நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ பார்க்கறதுக்கு அந்த வீடியோ எல்லாமே செம்ம கிளாரிட்டியாக ஷார்ப்பாக ஒரு வைப்ரண்டான கலர்ஸோட நம்மளால பார்க்க முடியுது. பிக்சர் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா தரமா இருக்கு. நான் Realme டிவி ஆல்ரெடி பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்றப்ப அந்த பிக்சர் குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே OnePlusல ஓரளவு பெட்டரா இருக்க மாதிரி தோணுது. இத பார்க்கறப்ப உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓவராலா பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlusல இந்த 43 inchல உண்மையிலே செம்மையா பண்ணிருக்காங்க. பேனலும் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த டிவியோட டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசைன் எல்லா 43 inch டிவி மாதிரி அதே மாதிரி தான் OnePlus அப்படின்ற மாதிரி தான் மாத்திருக்காங்க. பின்னாடி பார்த்தாலும் கிட்டத்தட்ட எல்லா டிவி மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க பெசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. நைட் டைத்துல அந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது படங்களா பார்க்கறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பார்க்கவும் நல்லா இருக்கு. அண்ட் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி ஃபுல்லி பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. 32 inch டிவியை காட்டிலும் ஓரளவு பெட்டரான குவாலிட்டி இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இதோட வெயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா 6 கிலோ தான். ஒரே ஆளே ஈஸியா ஹேண்டில் பண்ணி தூக்கி வேற எங்கேயாவது கொண்டு போறது அப்படின்னா கொண்டு போகலாம். இந்த பக்கத்து ரூம் கொண்டு போறது அப்படின்னாலும் ஈஸியா கொண்டு போய்க்க முடியும். அந்த வகையில ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணுச்சு. இதுக்கப்புறமா ஒரு டிவிக்கு பிக்சர் குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா ஆடியோ ரொம்ப முக்கியம். 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அடியில தான் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்டா இருக்கு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் இதுல டால்பி ஆடியோ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. லைட்டா ஃபீல் ஆகுது. ரொம்ப அப்படிலாம் இல்ல. ஓரளவு டீசென்ட்டான ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. அண்ட் இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, உங்களுக்கே தெரியும் ஆண்ட்ராய்ட் 9ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாங்கின ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 2 தடவை அப்டேட் வந்துச்சு. OnePlus பொறுத்தவரை அப்டேட்ல பெருசா எந்த இஷ்யூ இருக்காது, டக் டக்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டிவிக்கும் இந்த ஒரு மாசத்துல 2 அப்டேட் வந்துச்சு. நிறைய பக்கலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வராங்க. இந்த ஆண்ட்ராய்ட் டிவில பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி Netflix, Amazon Prime, Hotstar, YouTube,
யூடியூப், அது போக கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு. சின்ன சின்ன கேம் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி நீங்க விளையாடுறது அப்படின்னா விளையாடலாம். இதுல பாத்தீங்கன்னா 64 பிட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது என்ன ப்ராசஸர் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஆனா பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேம் விளையாடுறப்ப நல்லா இருக்கு. பெரிய பெரிய கேம்லாம் விளையாடணும் அப்படின்னா ப்ளூடூத்ல கேமிங் கன்சோலை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வருது. அது என்கிட்ட இல்ல, அதனால அதை ட்ரை பண்ணல. சின்ன சின்ன கேம் விளையாண்டு பார்த்தேன், பர்ஃபார்மன்ஸ்ல பெருசா இந்த இஷ்யூ இல்ல. நார்மலா யூஸ் பண்றப்ப பார்த்தாலும் லாக் ஆகுது, ஹேங் ஆகுது அப்படின்ற பஞ்சாயத்துலாம் எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு ஆப் ஓபன் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு ஓபன் ஆயிருது. அந்த வகையில பர்ஃபார்மன்ஸ்ல பெருசா இந்த இஷ்யூவும் கிடையாது. அண்ட் இதை தவிர இந்த டிவில ஸ்பெஷலா இருக்க ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus Connect அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இதே ஆப் வந்து நம்மளோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிவி நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவில தான் டைப் பண்ணோம் அப்படின்னா ரிமோட் எடுத்து ஒவ்வொரு பட்டனா அமுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளோட மொபைல்ல இருந்தே டக் டக்குன்னு டைப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா சிங்க் ஆகி அங்கேயும் டைப் ஆகும். ஈஸியா சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்புக்கு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ விட்டு வெளியே வந்து யூடியூப் விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த ஆப்பை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறதுக்கு பதிலா இந்த போன்ல இருந்து ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்புக்கு டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிக்க முடியும். அது ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. அண்ட் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கப்ப நம்மளுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா நம்ம ரிமோட் எடுத்து வால்யூமை டவுன் பண்ணி அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணி பேசணும். அப்படி இல்லாம இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து டவுன் ஆயிரும். திருப்பி கால் கட் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் வந்து அப் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் நீங்க டிவில பாக்குற ஏதாவது ஒரு சில விஷயத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஆப் வழியா எடுத்துக்க முடியும். டிவி மாதிரியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷோ ஆகும். இதை தவிர உங்க டிவி ரிமோட் எங்கேயோ மறந்து வச்சிட்டீங்க, காணோம், அந்த டயத்துல டிவியை மாத்தணும் அப்படின்னா ஒரு ட்ராக் பேட் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ரிமோட் மாதிரியும் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல் டிவி கண்ட்ரோல்ல அந்த ஆப் வழியாவே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஆப்பே டிசைன் பண்ணிருக்காங்க. மிச்ச டிவியை கம்பேர் பண்றப்ப இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. ஏன்னா மிச்ச டிவிலாம் டைப் பண்ணோம் அப்படின்னா ரிமோட்ல போய் ஒவ்வொரு பட்டனா அமைக்கிட்டு இருக்கணும், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை கம்பேர் பண்றப்ப இந்த ஃபீச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத நீங்களும் சொல்லுங்க. இதை தாண்டி இந்த டிவில பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு. ஓரளவு ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. அண்ட் ரெகனைசேஷனும் ஓரளவு சூப்பரா இருக்கு. டெக் பாஸ் அப்படின்னு சொன்னா அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னு தான் வரும். ஆனா இங்க டெக் பாஸ் அப்படின்றத எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வருது. சோ ரெகனைசேஷன் ஓரளவு பக்காவா இருக்கு. இதுக்கு அப்புறமா ஆக்சிஜன் ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன படம்லாம் அந்த ஓடிடில பார்ப்போமோ அது நம்மளுக்கு என்னென்ன ரிலவெண்டா இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஆனா ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் நீங்க காசு கட்டணும். ஜஸ்ட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் இருக்கு, இது உங்களுக்கு சூட் ஆகும், இந்த ஜென்டர் தான் நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டும். சோ அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் நீங்க தான் காசு கட்டி பார்க்கணும். லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா தேடாம டக்கு டக்குன்னு வந்து பாத்துக்க முடியும். ஓரளவு அது நல்லா இருக்கு. அது மூவிஸ் தனியா, ஷோஸ் தனியா, வெப் சீரிஸ் தனியா, மியூசிக் தனியா, கிட்ஸுக்கு தனியா, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த டிவில உங்களோட போன்ல இருக்க டிஸ்பிளேவை அப்படியே இங்க கொண்டு வந்துக்க முடியும். குரோம் காஸ்ட் சப்போர்ட் இந்த டிவில இருக்கு. ஜஸ்ட் காஸ்டிங் ஆன் பண்ணிட்டு உங்க டிவியோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஏதாவது போட்டோ பாக்குறீங்க, வீடியோ பாக்குறீங்க, அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து டிவில பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு காஸ்ட் பண்ணி பாத்துக்க முடியும். சில நேரத்துல மட்டும் லைட்டா அந்த காஸ்டிங் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. அந்த கேம்லாம் காஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை பார்த்தோம்னா OnePlus டீம் தான் இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு டிவி வாங்கினேன், இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்துட்டு சீக்கிரமே ஒரு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏத்துக்கிட்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதான். இது அவ்வளவு பெரிய இஷ்யூ கிடையாது. இருந்தாலும் சின்னதா லைட்டா ஒரு சின்ன ஸ்லோனஸ் இருக்கு அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த டிவியை புரட்டி போட்டு என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தப்ப 2 HDMI, 2 USB, ஒரு கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்டிகல் ஃபைபர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அண்ட் இன்டர்நெட் வேணும் அப்படின்னாலும் ஈத்தர்நெட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டா லேண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வைஃபை சப்போர்ட் இருக்கு. வைஃபைல இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ஆன்லைன்ல ஏதாவது வீடியோஸ், மூவிஸ் பார்க்கறது அப்படின்னாலும் பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த டிவில ப்ளூடூத்தும் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவில ப்ளூடூத் இருந்தா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம உங்க வீட்டில் ஒரு டிவி பார்க்கணும், ஏதாவது மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ப்ளூடூத் ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா படம் வந்து பார்த்துக்க முடியும். சவுண்ட் கேட்காம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஜாலியா படம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ரிமோட்டுமே ப்ளூடூத் ரிமோட் தான். எங்கிட்ட வச்சு நீங்க அமுக்குனாலும் ஒர்க் ஆகும், இப்படி வச்சு அமுக்குனாலும் ஒர்க் ஆகும், இப்படி வச்சு அமுக்குனாலும் ஒர்க் ஆகும், அப்படி வச்சு அமுக்குனாலும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த வகையில் எந்த இஷ்யூவும் கிடையாது. IR இருந்தால் தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் 32ல அந்த பஞ்சாயத்து இருந்துச்சு. 43ல அந்த மாதிரி எந்த பஞ்சாயத்தும் ரிமோட்ல கிடையாது. ப்ளூடூத்ல எந்த பக்கம் வச்சு அமுக்குனாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரிமோட் ஓகே. ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா 32 இன்ச் டிவியில் வந்து அதே ரிமோட் தான். பவர் பட்டன் இருக்கு, மியூட் பட்டன் இருக்கு, 4 சைடும் இந்த நேவிகேஷன் பண்ற பட்டன் இருக்கு, ஓகே பட்டன் இருக்கு, பேக் வர்ற பட்டன் இருக்கு, வால்யூம் அப் டவுன் பட்டன் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப் இது எல்லாத்துக்குமே தனித்தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ல இருந்து ஈஸியா ஜம்ப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நல்ல ரெஸ்பான்சிவா ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபைனலா இந்த டிவியோட ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்டார் அதிகமா இருக்கும் அதுக்கேத்தாப்புல அந்த பவர் கன்சப்ஷன் இன்னுமே பெட்டரா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதுனால உண்மையாவே பெட்டரா இருக்கும். இந்த ஸ்டார் ரேட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறா அப்படின்னு கேட்டாலும் நான் பண்றதுக்கு ரெடி. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா நான் சொல்றதுக்கு ரெடி. இது டிவி மட்டும் இல்ல, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்துலயுமே ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். இது ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ வேணுமான்னு கேளுங்க. நிறைய பேர் இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ கேட்குறீங்க அப்படின்றத நானும்
புரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போ இந்த டிவியோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 23,999 ரூபாய், கிட்டத்தட்ட 24,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இந்த டிவி இந்த விலைக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல பிக்சர் குவாலிட்டி டிவிக்கு முக்கியமானதாக தான். அண்ட் ஆல்சோ ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. Android 9 தான் கொடுத்திருந்தாலும் OnePlus Connect அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் இந்த டிவியில் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. சில விஷயங்கள் அந்த காஸ்டிங் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூ இருந்தாலும் அதெல்லாம் சாஃப்ட்வேரில் அப்டேட்டாக கொடுத்து சரி பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த டிவியில் நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எதுவும் கிடையாது. இந்த டிவி வந்து ஒரு சில மாதம் ஆச்சு. இந்த டிவியை கண்டிப்பாக உங்களை சில பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலே ஒரு கிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா ரியல்மி டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிவியை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவு பெட்டராக கொடுத்துருக்காங்களேப்பா, ஓகேப்பா நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அண்ட் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 43 இன்ச் டிவி, நிறைய ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல பிக்சர் குவாலிட்டி இருக்க டிவி யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுல என்னென்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமன்றத அவர் முடிவு எடுத்துக்கிட்டோம். இதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. ரியல்மி டிவி இதையும் கம்பேர் பண்றது அப்படின்னாலும் டிவி கம்பேரிசனும் நான் போறதுக்கு ரெடி. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கேட்குறீங்களான்றத நானும் கமெண்ட்ல பார்க்குறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.